வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான கத்திரிக்காய் பொடிக்கறி. இந்த கத்திரிக்காய் பொடிக்கறி வந்து ரச சாதம், தயிர் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இதை வந்து 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்படியே ஆளுன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். இப்போ கடலைப்பருப்பு வந்து லைட்டாக வறுபடட்டும். இப்போ இதோட வந்து 2 ஸ்பூன் வந்து தனியா சேர்த்துக்கலாம். நான் எல்லா அளவுகளும் ஸ்பூனில் தாங்க சேர்க்குறேன். இப்போ காரத்துக்கு வந்து நான் 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து லைட்டாக வந்து வறுபடட்டும். ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சு வறுத்துங்க. கடலைப்பருப்புலாம் வந்து கருகிடக்கூடாது. இப்போ இதோட 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுங்க. அந்த எள்ளு வந்து வெடிக்கிற வரைக்கும் வறுத்து விட்டுங்க. இப்போ பாருங்கள், இதை மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ நான் 300 கிராம் வந்து கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காவை எடுத்துங்க. இப்போ இதை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் பொடி கறிக்கெல்லாம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உடனே தண்ணியில் சேர்த்துருங்க. அப்போ தான் கலர் மாறாது இருக்கும். இப்போ நான் எல்லா கத்திரிக்காயுமே கட் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போது ஒரு பேன் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க. அப்போ தான் இந்த கத்திரிக்காய் பொடிக்கறி ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ 1/2 ஸ்பூன் கடுகு வெடிச்சது, 1/2 ஸ்பூன் சீரகம். இப்போ இதோட வந்து ஒரு 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துங்க. இப்போ இது கூடவே ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு சேர்த்துங்க. இந்த பூண்டு வந்து ஒரு 30 செகண்ட் இந்த ஆயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை இதோடு சேர்த்துடலாம். இப்போ கத்திரிக்காய் சேர்த்ததும் ஃப்ளேம் மீடியமாக வச்சுட்டு வந்து இந்த ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இந்த கத்திரிக்காய் எவ்வளோ இந்த ஆயிலே வதங்குதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துங்க. இந்த வீடியோ வந்து சால்ட்டு சேர்த்தது ஸ்கிப் ஆயிடுச்சு. இப்போ சால்ட்டு சேர்த்தது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மூடி போட்டுட்டு இந்த டைமில் ஒரு 2 மினிட்ஸ்க்கு மூடி விடுங்க. சென்ட்ரலில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் 2 மினிட்ஸ்க்கு மூடி விட்டு சென்டரில் 2 டைம் மிக்ஸ் பண்ணி விட்டேன். இப்போ இது கூடவே வந்து காரத்துக்கு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர். இப்போ புளி தண்ணி வந்து நல்லா திக்காக கரைச்சி வச்சு இதில் 2 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதோடு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இந்த தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ளேம் வந்து சிம்மிலே வச்சுடுங்க. இப்போ சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு 2 மினிட்ஸ்க்கு மூடி விடுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச பொருளெல்லாம் நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா நம்ம வேர்க்கடலே எள்ளு சேர்த்துருக்கோம், அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் கழித்து நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ பாருங்கள், காய் நல்லாவே வந்து வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ண பொடியை வந்து இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதிலிருந்து 4 ஸ்பூன் பொடியை சேர்த்துக்கலாங்க. மீதி இருக்கிற பொடியை இப்போ நீங்கள் எந்த காயில் பொரியல் பண்ணாலும் அந்த பொரியலோடு சேர்த்துங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பொடியை நறுக்குனா கொத்தமல்லி சேர்த்துங்க. இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான கத்திரிக்காய் பொடிக்கறி ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கோம். வெங்காயம் தக்காளி சேர்க்காத ரொம்ப சிம்பிளான கத்திரிக்காய் பொடிக்கறி செஞ்சுருக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.